வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 220 மீட்டர் நீளமுள்ள தொடர் வண்டியானது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது எனில் 460 மீட்டர் நீளமுள்ள நடைமேடையை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினாடிகளில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ட்ரெயின் இருக்குது, அதனுடைய லென்த்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஒரு மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் அது செல்லுது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க எனில் 460 மீட்டர் உள்ள நடைமேடை, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதனுடைய லென்த் 460 மீட்டர். இதை ஃபுல்லாக கடக்கிறதுக்கு அந்த ட்ரெயின் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரயிலின் நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 220 மீட்டர். அதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம் நடைமேடையின் நீளம் அது 460 மீட்டர். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினோட ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க, 60 கிலோமீட்டர் பெர் மணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வினாடிகளில் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ கிலோமீட்டர் பெர் ஹவரை நம்ம என்ன பண்ணணும், மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும், 60 கூட 5/18 பெருக்குன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர் மீட்டர் பெர் செகண்டாக மாறிடும். ஸோ இப்போ நம்ம ட்ரெயினோட வேகத்தை மீட்டர் பெர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அந்த நடைமேடையை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம். ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. இப்போ இந்த டிஸ்டன்ஸுங்கிறது என்னது, அந்த நடைமேடையை ஃபுல்லாக கிராஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரெயின் வெளியில் போய் நிற்கணும். ஸோ அப்போ அந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும், 460ஐயும் 220ஐயும் ஆட் பண்ணால் தானே கிடைக்கும். ஸோ அப்போ 460 + 220 பை ஸ்பீடு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 60 × 5/18. ஸோ இதை எப்படி எழுதலாம், 0 8 680 × 18/60 × 5ன்னு போட்டுடலாமா. ஸோ இதை சால்வ் பண்ணால் அந்த டைம் நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை அடிக்கலாமா. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 204/5. இதை அடிக்கலாமா, 4 5 20, 40.8 வினாடிகள். ஸோ இதுதான் அந்த டைம். அந்த ட்ரெயின் அந்த நடைமேடையை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.